மரியாதைக்குரிய நிதி ஒதுக்கியவர் நமது பாரத பிரதமர் அவர்கள். இந்த கீழடியில் தடை ஏற்பட்ட பொழுது இன்று ஜிஎஸ்டிக்கு காரணமாக இருக்கிறாரே மரியாதைக்குரிய நமது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இழைத்தவர்கள் இல்லை, நாமும் அவர்களுடன் சேர்ந்து பயணிக்க போகிறோம் என்பதை இதை உங்கள் முன் கூறி பாரத் மாதா கி. அடுத்தபடியாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் அன்புக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கத்தை தெரிவித்து திண்டுக்கல் மாநகரில் தலையா கடல் அலையா சகோதரர்களுக்கும், மதுரை நகரத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும், மதுரை கிழக்கில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும், மதுரை மேற்கில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும், தேனி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக எடுத்து இது வாயிலிட்டு இனிப்பு இனிப்பு என்று சொல்லி இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், நமது பொறுப்பாளர்கள் திரு அரவிந்த் மேனன் அவர்களுக்கும், திரு சுதாகர் ரெட்டி அவர்களுக்கும், முன்னாள் தலைவர் மறுக்க முடியுமா? நமது கிராமங்களில் உள்ள திரௌபதி கதைகளை நாம் மறுக்க முடியுமா? திரௌபதி கோயில்களை மறுக்க முடியுமா? தமிழகத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இணைப்பு இருக்கிறதை மறுக்க முடியுமா? இங்கே அர்ஜுனன் என்று எவ்வளவு பேர் இருக்கிறது, மறுக்க முடியுமா? ஏன் இங்கே கடவுள் இல்லை என்று சொன்ன தலையா கடல் அலையா என்று சொல்லும் அளவிற்கு
சார்பாக நடைபெறுகின்ற பூத் கமிட்டியுடைய மாநாட்டிற்கு இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட தலைவர் அன்பு தம்பி முத்துராமலிங்கம் அவர்களே, திண்டுக்கல் வந்து யாரும் வரலையா? கைத்தட்டவே இல்லை. அப்ப இதெல்லாம் திண்டுக்கல் மேற்கு. திண்டுக்கல் மேற்கு ஜெயராமன் அவர்களே, தேனி மாவட்டம் ராஜபாண்டி அவர்களே, மதுரை மாநகர் மாரி சக்கரவர்த்தி அவர்களே, கம்மியா தான் இருக்கு. மழை வருதா? மதுரை கிழக்கு ராஜசிம்மன் அவர்களே, மாவட்ட தலைவர் மதுரை மேற்கு சிவலிங்கம் அவர்களே, திண்டுக்கல் கிழக்கு தனபாலன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், PC பாண்டி, மகா சசீந்திரன், சசிகுமார், மகாலட்சுமி, ரவிபாலன் மற்றும் இவ் அத்தனைக்கும் மேலாக சிறப்பாக பணியாற்றவும் பேச முடியும் சிறப்பான முறையில் செயல்பட்ட தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தூக்கி நிறுத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, கோவை தெற்கு மாவட்ட தலைவி, சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய மகளிருடைய தலைவி, நமது பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, நம்முடைய இன்சார்ஜ் கேரளத்தில் இருந்து இவட எத்தி சேர்ந்திருக்கின்ற நமது குடும்பத்திற்கு பந்தப்பட்ட அரவிந்த் மேனர்ஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை பூத் கமிட்டியுடைய மாநாட்டினுடைய பொறுப்பாளராக ஏற்கனவே நடந்து முடிய 5 பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தை திருநெல்வேலியில் மாண்புமிகு அமித்ஷாவுடைய தலைமையிலே நடத்தி இன்றைக்கும் இந்த 3 திண்டுக்கல் இந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு காரணமாக இருந்த எனது அன்பு சகோதரர் மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஆனால் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், கரூரிலே ஒரு முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர், உங்களுக்கெல்லாம் தெரியும் செந்தில் பாலாஜின்னா யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் அண்ணா திமுகவில் இருக்கும்போது நமது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்ன பேசினார் தெரியுமா? அவர் பேசினார், ஒரு கேடுகெட்ட, நான் சொல்லவில்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது, ஒரு கேடுகெட்ட அமைச்சர் கரூரே இருக்கிறார், அவர் மீது வழக்கு இருக்கிறது, அவரை வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொன்னது இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கு அதே முதலமைச்சர் கரூரிலிருந்து பேசுகிறார், கோடு போட்டா ரோடு போடும் பாலாஜி என்று சொல்லி அவர் என்னை பெரிதாக பேசுகிறார். அமைச்சர் பதவி இல்லை, ஆனால் டாஸ்மாக் எல்லாம் வசூல் பண்ணக்கூடிய அமைச்சராக செந்தில் பாலாஜி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து முதலமைச்சர் சொல்கிறார், கோடு போட்டால் ரோடு போடுவார் சொன்னார். ஆனால் இங்கே கோடு போட்டால் ரோடும் போட்டும் மேம்பாலமே கட்டக்கூடிய எங்களது அமைப்பு பொதுச்செயலர் ஐயா கேசவராயன் அவர்கள் இருக்கிறார்கள். இங்க சினிமா நடிகர்களா வந்திருக்கோம் இல்லையே, இங்க யாரும் சினிமா நடிகர்கள் இல்லை. சிறந்த பேச்சாளராக இருக்கக்கூடிய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், மழை வருது, பொறுப்பின் காரணமாக நீங்களே பேசுங்க சொன்னார்கள். விட்டா நீங்க அருமையா பேசுவாங்க. ஆனால் பொன்னார் அவர்கள் இன்னும் பேசுவார்கள். தாமரை மாநாட்டை நடத்தியவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை இன்னைக்கு 50,000 பேர் திண்டுக்கல்லிலே கூடியிருக்கிறார் என்று சொன்னால் இங்கே சினிமா நடிகர்கள் கவர்ச்சி இங்கே இல்லை, ஓட்டுக்கு பணங்களுடைய கூட்டம் இங்கே இல்லை.
சிந்தனை இங்கே இருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைத்திருக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1947 ஆண்டுக்கு பிறகு ஒரு கூட்டுல வரியை மத்திய அரசோ மாநில அரசோ இதுவரையும் குறைத்தது கிடையாது. ஆனால் நமது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வரியை குறைத்திருக்கிறார்கள். வரியை குறைத்த திறமையும் பெருமையும் யாருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தமிழச்சி நமது மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மல் சீதாராமன் அவர்களுக்கு இந்த பெருமை சார். தமிழகத்தை சேர்ந்த இந்த முறையில் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற முறையில் மிகப்பெரிய நன்மை நமக்கு தமிழகத்தில் தந்திருக்கிறார்கள். அதனால்தான் தீர்மானமாக நமது கோ இன்சார்ஜ் நமது அன்புக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள் இந்த மாநிலத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எத்தனை நேரம் கொடுத்தாலும் சரி, உடனடியாக ஹைதராபாத்திலிருந்து வந்து அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் எல்லா விஷயங்களிலும் கலந்து கொள்ள அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் ஆங்கிலத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள். டூத் பேஸ்ட் விலை 27% இருந்ததை 5% குறைத்திருக்கிறார்கள். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 27 ரூபாய் வரி என்று சொன்னால் அந்த வரியை குறைத்து 22 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். நமது ராம சீனிவாசன் அவர்கள் அழகாக பேசினார்கள். அற்புதமாக எல்லாருமே பேச வேண்டிய ஆற்றலை பெற்ற ராம சீனிவாசன் அவர்கள் டூத் பவுடருடைய விலை 100 ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு 17% இருந்ததை 5% குறைத்திருக்கிறார்கள். 100 ரூபாய் பொருளை இன்னைக்கு 17 ரூபாய் குறைத்து இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். ஹேர் ஆயிலுடைய விலை 27% 5% குறைக்கப்பட்டிருக்கிறது. டாய்லெட் சோப் 100 ரூபாய்க்கு வாங்கினா 27 ரூபாய்க்கு வரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரி 5 ரூபாய் தான். டேபிள் கிச்சன் வேர் எல்லாம் 28% 18% குறைச்சாங்க. ஆனா இப்ப அதுக்கு 5% குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் மில்க் பாலுடைய விலை 6% இன்னைக்கு வரி கிடையாது, 0% வரியாக குறைத்திருக்கிறார்கள். சுகர் பாயில்டு கன்ஃபெக்ஷனரி 21% 5% குறைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் 100 ரூபாய்க்கு 21% என்று போனால் 21 ரூபாய். அப்போ 5 ரூபாய் தான் குறைச்சிருக்காங்க. 5 ரூபாய் குறைச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டோம். ஆல் டயக்னோஸ்டிக்ஸ் 16% 5% குறைத்திருக்கிறார்கள். ஏர் கண்டிஷன், ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஏர் கண்டிஷன் இல்லாம யாருமே இல்லை. சாதாரண வீடாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சம்சாரம் இல்லாம இருந்துக்கலாம், மின்சாரம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா இப்போ ஏர் கண்டிஷன் இல்லாம யாரும் இருக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அந்த ஏர் கண்டிஷன் 131 ரூபாய் வரி போட்டிருந்தது இன்னைக்கு 18 ரூபாயா குறைச்சிருக்கணும். 18% குறைச்சிருக்கணும். ஸ்விங் மெஷின் 16% 5% குறைச்சிருக்கிறாங்க. சைக்கிள் நீங்க எல்லாரும் வாக்கிங் போற எல்லாரும் 22% 5% குறைச்சிருக்கிறாங்க. சிமெண்ட் மோடி இன்னைக்கு எல்லாரும் வீடு கொடுக்கிறாங்க. ஆனால் அந்த சிமெண்ட் விலையை 400 ரூபாய் இருந்த சிமெண்ட் விலையை இன்னைக்கு 300 ரூபாய்க்கு குறைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மோடியுடைய மிகப்பெரிய புரட்சியாகத்தான் நிலைக்கு இருந்திருக்கிறது. ஹோட்டலில் போய் தந்தனா 19%, ஆனால் 5% குறைச்சிருக்கிறாங்க. இப்படியாக எல்லா பொருளுடைய விலைகள் 350 பொருளுடைய விலைகளை குறைத்தது நமது பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. நாளைக்கு நவராத்திரி ஆரம்பிக்கிறது. நவராத்திரி பொருட்கள் வாங்குவதற்கும் இந்த விலை குறைப்பது மிக ஒரு அற்புதமாக நமக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு எல்லா பொருட்களும் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாநில நிதியமைச்சர்கள் சொன்னார்கள், தீபாவளிக்கு பிரதமர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள், தீபாவளிக்கு எல்லா பொருளையும் விலை குறைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாளையிலிருந்து இந்த விலை குறைப்பு வருகிறது என்று சொன்னால் அது அனைத்தும் மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்களுக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும். இது நம்முடைய அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் தமிழகத்தில் ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு மனித புனிதர் இருந்தார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த திமுக, தமிழ்நாட்டுடைய தீய சக்தி இந்த திமுக என்று சொல்லி 1972ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து 77ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அன்றையிலிருந்து அவர் உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் வரவே இல்லை.
ஆட்சிக்கு வந்தார்கள். 96ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார்கள். 2001 ஆட்சி இல்லை. ஆனால் பிறகு 2011, 14 ஆட்சியிலே இல்லை. ஆனால் இப்பொழுது ஆட்சி 4 ஆண்டுகளாகிவிட்டது. மக்கள் விரோத அரசாங்கம், ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் திமுக அரசாங்கம் விலகிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 ஆண்டு காலம் வெளிநாட்டுக்கு போனதுதான் குறிக்கோளாக இருக்கிறாரே தவிர மக்கள் மீது நம்பிக்கை, நல்ல எண்ணமும் இல்லை. கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாவு 65 பேர் செத்தார். அதே மறு ஆண்டு 50 பேர் செத்து போனார்கள். ஆனால் சாலையில் விபத்தில் இறந்து போனால் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கிறார்கள். ஆனால் கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தால் 10 லட்சம் கொடுக்கிற அரசு நமது திமுக அரசு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மிக மோசமான அரசு. இப்பொழுது நாட்டிலே இந்த 5 நாட்களில் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. யாருடைய ஆட்சியில்? திமுகவுடைய ஆட்சி. 17 வன்கொடுமைகள், 12 வன்கொடுமைகள். இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு இன்னைக்கு முடிவு கட்டுகிற வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லாக்கெட்டுகள் மரணங்கள் 24 பேர் இறந்து போனார்கள். சிவகங்கையில் அடித்து கொல்லப்படுகிறார். முதலமைச்சர் கொல்லப்பட்ட இறந்தவர் வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுகிறார், இப்பொழுது சாரி அப்படிங்கிறார். எத்தனை தடவை சாரி சொல்றது? 24 பேருக்கு சாரி சொன்னால் போதுமா? சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தென் மாவட்டங்களில் இனப்படுகொலை நடந்து கொண்டே இருக்கிறது. யார் காரணம்? தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காரணம். யாராவது மறுக்க முடியுமா? அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. காவல்துறை என்ன செய்கிறது? எதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு திண்டுக்கல்லிலே இன்னைக்கு வால் போஸ்ட் ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. கொடிகள் எங்கே கட்ட முடியவில்லை. ஆனால் இது முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கையை கொட்டி வாய் பற்றி நிற்கிறார்களே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நம்முடைய கட்சி தொண்டர்கள் முத்துராமலிங்கம் வால் போஸ்ட் பேனர் வைக்கப்படால் எல்லாம் எடுத்து விடுகிறார்கள். நேற்று கோவையிலே 2000 பேர்களுக்கு மேலாக 2 கோடி ரூபாய் செலவில் நலத்திட்டங்களை வழங்கினார்கள். அத்துணையும் காவல்துறை தடை செய்தார்கள். திருமதி மாதவி சீனிவாசன் அற்புதமாக அங்கே பேசினார்கள். காவல்துறை கண்டித்து பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு பாரத நரேந்திர மோடி அவருடைய பிறந்த நாளை செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலும் செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரையிலும் பிரதமர் அவருடைய பிறந்த நாளை 2 வார கால சேவை செய்யவில்லை. ஆனால் அதன் நாடு முழுவதும் சென்னையிலே எல்லோரும் அதனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 17ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கிறார்கள். அதே போல நேற்று கோயம்புத்தூரிலே தையல் மிஷின் ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் பெருமான பொருட்களை அந்த மாவட்டத்திலே வழங்கினார்கள். இதையெல்லாம் நமது விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் பூத் கமிட்டி மாநாடு அவ்வளவு பேர் நாம் சூழலை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியை விரட்டுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் EPS அவருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை நாம் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு நாம் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் உடைய வேண்டுகோள், ஒவ்வொரு பூத் கமிட்டியில் இந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது முக்கியமல்ல. இந்த தொகுதியிலே போட்டி ஒவ்வொரு தொகுதியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்ற உணர்வோடு தேசத்திற்காக நாம் அனைவரும் அர்ப்பணித்து செயல்பட வேண்டும். காரணம், தேச விரோத அந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியை விரட்டுவதற்கு நாம் அனைவரும் சூழலை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பூத்திலும் நீங்கள் 600 பேர் 700 பேர் இருக்கிறார்கள் சொன்னால் 12 பேர் ஒவ்வொரு பூத்துக்கு இருக்கிறார்கள். 12 பேரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு 50 ஓட்டு என்று பிரித்து வைத்துக் கொண்டு ஒரு பிரித்து வைத்தால் ஒரு ஆளுக்கு 15 வீடு தான் வரும். ஒவ்வொருவரும் 15 வீடுகளை இந்தியிலிருந்து நீங்கள் போய் அதை சரிபார்த்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு நமது ஜெயபிரகாஷ் அவர்கள் பேசினார்கள். உங்களுடைய ஒவ்வொரு பூத் கமிட்டியுடைய ஒவ்வொருடைய பயோடேட்டாவும் நமது கமலாலயத்திலே பதிவிலே இருக்கிறது, சலகாப்பிலே பதிவேற்றப்படும். ஆனால் அனைவருக்கும் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கும் தொடர்ந்து பாடுபடுவதற்கும் நீங்கள் தயாராக
மாநாடு இவ்வளவு சிறப்பான முறையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது திண்டுக்கல். இந்த திண்டுக்கல் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா அல்வா ஃபேமஸ். அல்வா இல்ல, அல்வா ஃபேமஸ். திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, மைசூர் பாகு, திண்டுக்கல் பூட்டு. ஆனால் திண்டுக்கல்ல பூட்டு போடணும்னு சொன்னா 2026 தேர்தலில் இந்த ஆட்சிக்கு நாம் ஒவ்வொருவரும் போட வேண்டும் பூட்டு என்பதை இந்த நேரத்தில் நாம் உங்கள் அனைவருடைய சார்பாக கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொருட்படுத்தாமல் இவ்வளவு நேரம் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றிலிருந்து நாம் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும். யார் தலைவர் என்பது முக்கியமல்ல, யார் சட்டமன்ற வேட்பாளர் என்பது முக்கியமல்ல. நமக்கெல்லாம் ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ற உணர்வோடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும், பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம்.